வந்து எவ்வளோ சொன்னாலும் கேட்காம சாரதா என்ன பண்ணுறாங்க, வீட்டை வந்து காலி பண்ணுறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை விஜய் கிட்ட வந்து தாத்தா வந்து இந்த மாதிரி அவங்க வீட்டை காலி பண்ண போகிறாங்க அப்படின்னோடனே விஜய் கலங்கி போகிறாரு. தாத்தா காவேரி கூட்டிகிட்டு போயிடுவாங்களா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு. வேறு வழி இல்லைப்பா, கொஞ்ச நாள் நீ காவேரி விட்டு இருந்தது ஆகணும். காவேரிக்கு முதல்ல நீ வந்து எதனால் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு புரிய வைக்கணும். அதுக்கப்புறம் தான்ப்பா இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னோடனே, காவேரி அப்போ என்னை தேடி வரமாட்டாளா தாத்தா, எப்படி தான் வருவா நீயே சொல்லு. காவேரிக்கு இப்போ வரைக்கும் வந்து குழப்பமே தீரலையே, குழப்பம் தீர்ந்தாதானே காவேரி ஒன்று தேடி வருவா அப்படின்னு ஒன்று யோசிக்கிறாரு விஜய். சரிங்க தாத்தா, நான் காவேரி மீட் பண்ணுறேன். இப்போ எதுவும் பேசிக்காது விஜய், இப்போ கொஞ்சம் அமைதியாக இரு, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணலான்னு இங்கே வந்து விஜயால் இருக்கவே முடியல, தவிச்சு போகிறாரு. காவேரி வந்து அந்த வீடை போய் போய் பார்த்துட்ருக்காரு. அந்த வீடை எல்லா சாமானும் ஏற கட்டி கிளம்பிட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற விஜயால் தாங்கிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்காரு. இந்த சூழ்நிலை ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ராகினி. வேணும்னே வந்து காவேரி வீட்டை போயிட்டு பார்த்துட்டு காவேரி வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருமே ரொம்ப டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்த்துட்டு மரியாதை இங்கேருந்து போயிடு, அப்புறம் நடக்கதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் திட்டி விடுறாங்க. இங்கே ராகினி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எப்படியும் காவேரி அவ்வளோதான் காலி பண்ணி போயிட்டா, இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. சீக்கிரமாகவே வந்து வெண்ணிலாவையும் விஜயும் ஒன்றா சேர்த்துட வேண்டியதான். ஒன்றா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்பிட வேண்டியதான். இங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலா கிட்ட ராகினி வந்து பேசுகிறாங்க. உனக்கு பெரிய பிரச்சனை முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இதுக்கப்புறம் விஜய் உனக்கு தான் அப்படின்னு வெண்ணிலாக்கு சந்தோஷம் தாங்க முடியல. விஜய் எனக்கு தான், ஆமாம் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இங்கே வந்து காவேரி வந்து மனசு கஷ்டப்பட்டு அங்கேருந்து வந்து அப்படியே வீடியே பார்த்துட்ருக்காங்க. விஜய் வீட்டுக்கே என்னடி அங்கே பார்வை, இதுக்கப்புறம் அங்கே பார்வை போச்சு, அப்புறம் நான் என்ன செய்வேன்னு தெரியாது, வாடிங்க அப்படி சொல்லிட்டு வம்பு பண்ணி அவங்க அம்மா கூட்டிகிட்டு போயிடுறாங்க. விஜய் வீட்டை பார்த்துட்டு அப்படியே அழுதுகிட்டே வந்து காவேரியை நினச்சி பார்க்குறாங்க. எல்லா விஷயத்தையும் விஜய் கூட இருந்தது, வாழ்ந்தது, அவர் கூட வந்து பழகினது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து மனசு கஷ்டப்படுறாங்க. இங்கே விஜயும் காவேரி என்னை விட்டு போகாதடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே மனசு கஷ்டப்பட்டுட்ருக்காரு. இதையெல்லாம் பார்க்குற தாத்தாவுக்கு தாங்க முடியல, ரொம்ப வேதனை அடைகிறாரு. இந்த சூழ்நிலை இங்கே என்ன பண்ணுறாங்க, விஜய் வந்து விசாரிக்கிறார். மாதிரி காவேரி, ஓ காவேரி அங்கே தான் இருக்காளா, அந்த வீடு தானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கன்ஃபார்ம். தாத்தா காவேரி எந்த வீட்டில் இருக்கா, எங்கே காலி பண்ணி போயிருக்கான்னு எல்லாமே கண்டுபிடிச்சிட்டேன் தாத்தா அப்படின்னோடனே, அப்படியாப்பா சரிப்பா, இப்போ என்ன பண்ண போகிறேன். இல்லை தாத்தா காவேரி போய் நான் மீட் பண்ண போகிறேன். வேணாம் விஜய் சொன்னால் கேளு, பெரிய பிரச்சனையாகும். இல்லை தாத்தா என் பொண்டாட்டி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, என் பொண்டாட்டி பிரித்து வைக்க அவங்க யார், நான் ஒத்துக்க மாட்டேன் தாத்தா. நான் இன்றைக்கி போயிட்டு காவேரி கிட்டே எல்லா உண்மையும் சொல்ல போகிறேன் தாத்தா, எல்லா விஷயத்தையும் சொல்லி காவேரியை சமாதானப்படுத்தி நம்ம வீட்டுக்கு கூட்டின்னு வர போகிறேன் தாத்தா. இங்கே பாரு விஜய், அதெல்லாம் நடக்காது, சொன்னால் கேளு விஜய், அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போயிட்டு இருக்கும்போது காவேரி வந்து எங்கேயோ போகிறதுக்காக கிளம்பி வந்துட்டுருக்காங்க. காவேரி அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்திட்டு விஜய் வந்து பேச வராரு. விஜய் பார்த்தோன்னா காவேரிக்கு அப்படியே அழுகையாக வந்து வருது. பார்த்துட்டு அப்படியே கலங்கி போகிறாங்க. விஜயா அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. உடனே காவேரி கிட்ட வந்து காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராரு. அப்படியே வந்து விஜய் அப்படி சொல்லிட்டு அவங்களால தாங்கிக்கவே முடியல, என்னை தேடி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கலங்கி போகிறாங்க. காவேரி அப்படியே அழுதபடி வந்து விஜய் பார்த்துட்டு பேசுறதுக்காக காவேரி விஜய் 2 பேரும் போகிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் வந்து நிற்கிறாரு குமரன். குமரன் நிவினும் அங்கே வராங்க. இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் எதுக்கு இங்கே பிரச்சனை, இப்போ இங்கே எதுக்கு வந்தீங்கன்னு. இல்லை நான் காவேரி கிட்டே பேசிட்டு நான் போகிறேன், ஏன் பொண்டாட்டிக்கிட்ட நான் பேசிட்டு போகிறேங்க கொஞ்சம் நேரம் அப்படின்னு. உடனே வந்து மாமா ப்ளீஸ் மாமா, அவர் ஏதோ பேசணும்னு நினைக்கிறாரு, பேசிட்டு போடுவேன் விடுங்க மாமா அப்படின்னு. அதெல்லாம் நீ பேசாத காவேரி, முதல்ல இங்கேருந்து கிளம்பு, அத்தைக்கு தெரிஞ்சது பெரிய பிரச்சனை, போறியா இல்லையா அப்படின்னு. ப்ளீஸ் மாமா, நான் அவர்கிட்ட ஒரு 2 வார்த்தை மட்டும் பேசிட்டு போகிறேன் மாமா, பாவம் மாமா அப்படின்னு. அதெல்லாம் நீ பேசக்கூடாது, அவன் உன்னை பாவம்னு நினச்சானா, உன்னை வீட்டை விட்டு போகணும்னு கேட்டான்ல, அப்புறம் என்ன பாவம், இங்கேருந்து போ. அத்தை வந்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனையாயிடும் காவேரின்னு. வேறு வழி இல்லாமல் காவேரி அங்கேருந்து விஜயை பார்த்துட்டு அழுது இப்படி போகிறாங்க. இதை பார்த்து விஜய் செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், நீ என்ன நினச்சிட்டு இருக்க மனசில், எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிக்கிறாரு குமரன். விஜயும் பதிலுக்கு சட்டையை பிடிச்சி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாரு நிவின். குமரனையும் விஜயும் வந்து விலைக்கு விலை எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு. 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க.